வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். பாடல் 76. அறிவிலே பிறந்திருந்த ஆகமங்கள் ஓதுரீர், நெறியிலே மயங்குகின்ற நேர்மை ஒன்றும் அருகிலீர். உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும், அறிவில்லாத மாந்தரோடு அணுகுமாறு அது எங்கனே. இதன் விளக்கம்: அறிவில் தோன்றிய ஆகமங்களை ஓதுகின்றீர்கள். வாழ்வில் பலரும் மதிமயங்கும் இயல்பு பற்றி அறியாமல் இருக்கின்றீர்கள். உரியிலே தயிர் இருக்கும்போது வெண்ணெயை தேடி ஊர் எங்கும் அலையலாமா? அப்படித்தான் அறிவு இல்லாத மனிதர்களின் அணுகுமுறையும் உள்ளது என்கின்றார். பாடல் 77. இருவர் அங்க மும்பொருந்தி என்பு உருகி நோக்கிலீர், உரு அரங்கமாகி நின்ற உண்மை ஒன்றை ஓர்கிலீர். கரு அரங்கமாகி நின்ற கற்பனை கடந்த பின் திருவரங்கமென்று நீர் தெளிந்திருக்க வல்லிரே. பக்தனின் உடம்பும் கடவுளின் உடம்பும் ஒன்றாகி பாவனையால் அன்பு பெருகி எழும்பும் உருகுமாறு நின்ற நிலையை உணராது இருக்கின்றீர்கள். உருவம் கொண்டு நிற்கும் கடவுளின் உண்மையை ஆராயாது இருக்கின்றீர்கள். கருவில் இருக்கும்போதே நம்மை பற்றி கொண்ட மாயையால் வரும் கற்பனையை நீக்கி திருவரங்கத்து இறைவனையே சிந்தித்து தெளிவீராக என்கின்றார். பாடல் 78. கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கிறீர், குறுக்கிடுக்கும் ஏழைகால் குழாவுகின்ற பாவிகால். திருத்துருத்தி மெய்யினால் சிவந்த 5 எழுத்தையும் உருக்கழிக்கும் உம்மையும் உணர்ந்து உணர்ந்து கொள்ளுமே. பலவிதமாக ஆசை கொண்ட அறிவிலிகளே, எப்போதும் இத்தன்மையோரை சார்ந்திருக்கும் பாவிகளே, கருக்குழியில் ஆசை கொண்டு காமத்தோடு நிற்கின்றீர்கள். பிராணாயாமம் செய்து 5 எழுத்தையும் ஓதினால் உங்களுடைய உருவம் மாறும். உங்களை யார் என்றும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். விளக்கமாக சொல்வதென்றால், காற்றடிக்கும் கொள்ளன் கருவிக்கு துருத்தி என்பது பெயர். பிராணாயாமத்தின் போது வயிறு புடைப்பதை திருத்துருத்தி என்கின்றார். பிராணாயாமம் செய்யும் போதே 5 எழுத்தையும் சிந்தித்து ஓதல் வேண்டும் என்பதும் கருத்தாகும். பாடல் 79. மண்ணிலே பிறக்கவும் வழக்கலாது உரைக்கவும், எண்ணிலாத கோடி தேவர் என்னது உன்னது என்னவும், கண்ணிலே கண்மணி இருக்க கண்மறைந்தவாறு போல், எண்ணில் கோடி தேவரும் இதில் கனால் விழிப்பதே. மண்ணில் பிறவியெடுக்கவும் முன்பு வழக்கில் இல்லாதவற்றை பற்றி பேசவும் எண்ணில்லாத கோடி தேவர்களின் சக்தியே தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு தேவரும் என் சக்தியால்தான் உன் சக்தியால்தான் என்று போட்டியிடுவார்கள். விளக்கமாக பார்த்தால், கண்ணின் உள்ளே பார்க்கும் மணி இருந்தாலும் கண் அதனை பார்க்காது இருப்பது போல, எண்ணில்லாத கோடி தேவர்களின் சக்தியும் மனிதர் உடல் மூலம் செயல்படுகின்றன. கருவிகள் நம் உடலில் இருந்தாலும் தேவர்கள் சக்தி இல்லாவிட்டால் பயனில்லை. அதுபோல் நம் உடல் இல்லாவிட்டால் அந்த தேவர்களுக்கும் சக்திக்கும் பயனில்லை என்று உணர வைக்கின்றார். பாடல் 80. மண்களம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்களம் கவிழ்ந்தபோது வேணுமென்று பேணுவார், நன்களம் கவிழ்ந்தபோது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. மண்களம் உடைந்தால் அதை தனியே எடுத்து வைத்து அடுக்குவார்கள். வெண்களம் உடைந்தால் அந்த உலோகம் விலை போகும் என்று பாதுகாப்பார்கள். உயிர் இருக்கும் உடம்பாகிய களம் அழிந்தால் நாற்றம் எடுக்கும் என்று தூர கொண்டு போய் வீசுவர். இப்படி எண்ணும் நிலையில் பொருள் உயர்ந்த மாயம் என்ன மாயமோ இறைவனே கூறுக என்று கூறுகின்றார். பாடல் 81. மிக்க செல்வம் நீர் படைத்த விறகு மேறி பாவிகால், விறகுடன் கொளுத்தி மேனி வெந்து போவது அருகிலீர். மக்கள் பெண்டிர் சுற்றமென்று மாயை காணும் இவையெல்லாம் மரளி வந்து அழைத்த போது வந்து கூடல் ஆகுமோ. கொடிய பாவிகளே,
பலவகையான சொத்துக்களும் மனித உடம்பும் விறகில் எரிந்து போவதை அறியாதவராய் இருக்கின்றீர்கள். பிள்ளைகள், மனைவி, சுற்றம் என்று மாயையால் நீங்கள் காணும் இவை யாவும் யமன் வந்து அழைக்கும்போது உங்களுடன் கூட வருமோ என்கின்றார் சிவவாக்கியர். பாடல் 82. ஒக்க வந்து மாதுடன் செறிந்திடத்தில் ஒழுகியே ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே அக்கு அணிந்து கொன்றை சூடி அம்பலத்தில் ஆடுவார் அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாகம் அகலுமே, அநேக பாவம் அகலுமே. இதன் விளக்கமாவது, மாதுடன் ஒன்று கூடி செறிவாக ஓரிடத்தில் இருந்து 1, 2 என குழந்தைகள் பெற்று இளமையுடன் வாழ்கின்ற மக்களே, உருத்ராட்சம் அணிந்து கொன்றை மலர் சூடி அம்பலத்தில் ஆடும் சிவபெருமானையும் 5 எழுத்தையும் ஓதினால் அநேக பாவங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் என்கிறார் சிவவாக்கியர். பாடல் 83. மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து காலதூதர் சடிதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்ற உண்மை கண்டு உணர்கிறீர். மாடுகள், பிற செல்வங்கள், மனைவி, மக்கள் மகிழ்வதற்கு மாட மாளிகை என நீங்கள் வாழும்போது யமதூதர்கள் விரைந்து ஓடி வந்து உங்கள் உயிரோடு மோதினால் உடல் கீழே கிடக்கும், உயிர் பிரிந்து அவர்களோடு போய்விடும். இதுவே உலகின் உண்மை என்பதை கண்டு உணர்ந்து கொள்வீர்களாக என்கின்றார் சிவவாக்கியர். பாடல் 84. பாடுகின்ற உம்பருக்கு ஆடு பாதம் உண்ணியே பழுதிலாத கண்மக்கூட்டம் இட்ட எங்கள் பரமனே நீடு செம்பொன் அம்பலத்துள் ஆடு கொண்ட அப்பனே நீலகண்ட காலகண்ட நித்திய கல்யாணனே, நித்திய கல்யாணனே. அம்பலத்தில் ஆடும் பாதங்களை எண்ணியே பாடும் தேவர்களுக்கு குற்றமற்ற கர்மங்களை வகுத்த இறைவனே, நீண்ட செம்பொன் அம்பலத்தில் ஆடல் கொண்ட அப்பனே, நீலகண்டனே, கருத்த கண்டனே, நாள்தோறும் மங்கள வடிவாக இருப்பவனே என்று கூறுகின்றார் சிவவாக்கியர். பாடல் 85. காணமற்ற காட்டகத்தில் வெந்தெழுந்த நீரு போல் ஞானமுற்ற நெஞ்சகத்தில் வல்லது ஏதும் இல்லையே, ஊனமற்ற ஜோதியோடு உணர்வு சேர்ந்து அடக்கினால் தேனகத்தின் ஊரல் போல் தெளிந்ததே சிவாயமே. பசுமரங்கள் இல்லாத காட்டில் வெந்து எழுந்த சாம்பல் போல் ஞானம் பெற்ற நெஞ்சில் எல்லா வகையான வலிய பற்றும் இல்லாது போகும். ஊனமில்லாது செழித்த உள் ஒளியோடு உணர்வையும் சேர்த்து தியானம் செய்தால் சிவாய நம எனும் மந்திரம் தேனில் ஊறியது போல் தித்திக்கும் என்கிறார். விளக்கமாகச் சொன்னால் தியானத்தின் பயனும் இனிமையும் பற்றி கூறினார். தியானத்தின் பயன் உள்ளம் அமைதி பெறுதலே ஆகும். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.